மெல்ல மெல்ல ஃபீல் பண்ணி குடிக்கணும் தண்ணியை. சரியா? இப்போ நீ வந்து உடம்பை உனக்கு இளைக்கணும். அதுக்காக வந்து இப்போ என்கிட்ட ஐடியா கேட்டேன், நான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். தேனும் எலுமிச்சம்பழ சாரும் கலந்து தண்ணியில் ஊற்றி குடித்தா உடம்பு இளைக்கும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐடியா சொல்லியிருக்கோம். இப்போ நீ அதுபடி என்ன பண்ணியிருக்க, அந்த தண்ணியில் தேனும் எலுமிச்சம்பழ சாரும் கலந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ குடிச்சிட்ருக்கு. நீ தான் எடுத்துக்கிட்டு அது எப்படி எடுக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டா? லெமன் அது தேன் வந்து கையில் படுற மாதிரி விட்டேன்னா 2 சொட்டுங்கிறது 3 சொட்டு விட்டாலும் அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துடும். அப்புறம் அதில் 4 சொட்டு வேணாலும் நீ லெமனை விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி போதிய அளவு கலந்து குடிச்சிக்க வேண்டியதான். அதை ஃபீல் பண்ணி குடிக்க சொன்னால் ஃபீல் பண்ணி நீ குடிக்கிற. அந்த உனக்கு அந்த புளிப்பு தெரியுதா? தெரியுது. அந்த கொஞ்சோண்டு இனிப்பு தெரியுதா? இல்லை ஹனி லேசாக இருக்கும். கரெக்டா? அவ்வளோதான். இதை வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி முதல்ல செய்யும். புரிஞ்சுதா? உனக்கு கண்ட்ரோல் முழுசாக கிடச்சதுக்கப்புறமேல் லெவலாக லெமனையும் விட்டு லெவலாக தேனையும் விட்டு குடிக்க ஆரம்பிச்சிடு. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைய ஆரம்பிக்கும். புரியுதா? என்ன பண்ணணும்னா உமிழ்நீரில் கலந்து குடிக்கணும். கடகடான்னு குடிக்கக்கூடாது. நல்ல உமிழ்நீர் கலந்து குடிச்சிக்கணும். குடிச்சிட்றியா? சிறப்பாக இருக்கா? இப்போ உனக்கு கண்டிப்பாக உடம்பு இறைக்கணுமா? இப்போ கருப்பாயங்கிட்ட பூஜை பண்ணி கையில் ஃபீல் பண்ண இந்த கயிறு வந்து என்ன பண்ணுவேன், என்ன ஞாபகம் வச்சுட்டே இருக்க வைக்கும். கரெக்டா? இந்த கயிறு நான் உன் கையில் கட்டிவிட போகிறேன். அடுத்த தடவை அண்ணா வர்றப்போ இங்கே இருக்கக்கூடாது, இதை விட நல்ல இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து உனக்கு ஞாபகம் மூட்டுறதுக்கு இந்த கயிறு. கரெக்டா? அப்போது இந்த கயிறை தொட்டு நான் கட்டி விட போகிறேன், தொட்டு பார்த்துக்க போகிறேன். இந்த கயிறு ஒன்று மேலே விட உட்காரைக்க போது அதோட கலர் வந்து ஆரஞ்சு வந்து உற்சாகத்தோட கலர். புரியுதா? நீ உற்சாகம் இருக்கணுங்க அந்த கயிறை கட்டி விட்ருக்கேன். புரிஞ்சுதா? அருமை. அடுத்தது இன்னொன்று உனக்கு தர போகிறேன். இது வந்து இப்போ நான் செஞ்சு கொடுத்துருக்கிறது உனக்கு எதில் செஞ்சு, தாமிரத்தில் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது வந்து மோதிரம் உன் கைக்கு போடுறது தான். நீயே போடு, இந்த விரலில் போடு. போட்டையா? போடு. சரியா? போதா? இப்படி தான் இருக்கணும் மோதிரம். போயிடுச்சா? இப்போ அந்த மோதிரம் வந்து என்ன பண்ணுச்சு, அண்ணா இப்போ எதில் போட்டிருக்கேன், தாமிரத்தை செஞ்சு போட்டிருக்கேன். நீ அடுத்த வாட்டி ஏற்ற மாதிரி கடை போட்டோ இல்லை வேலைக்கு போயிட்டா எதில் போடுவேன்? வெள்ளியில் போடுவேன். அதை விட சூப்பராக போயிட்டுன்னா தங்கம். வெரி குட். தங்கத்தை போடுவேன்னா வெரி குட். அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்கு அது வந்துருச்சா? அடுத்தது இது எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? அவர் யார்? கள்ளழகர் வேணும். வேணுமா இல்லையா? டெய்லி கள்ளழகர் தானே வரனே. அப்போ அவரை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்று வேணும். அவர் யார்? அது வேணுமா இல்லையா? இப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்று தர போகிறேன். ஃபீல் பண்ண. என்னது அதுக்கு பேர் என்ன? பிளாஸ்டிக் அரப்பு. காயக்கட்டை கிடையாது, அது மாதிரி இருக்குமே ஒன்று, மாவு மாதிரி வருமே, நாமக்கட்டி. இதை வந்து நீ தண்ணியில் போட்டு தொட்டு கையில் ஒரு தேய்ச்சின்னா வெளியில் வந்துடும். அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிற. சரியா? நெத்தியில் இட்டுட்டினாவே ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, கள்ளழகர் உன் கூட வந்துட்டார். அப்போ கள்ளழகர் வந்துட்டார், நானும் வந்துட்டேன். நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டும் வந்துருச்சு, தேனும் வந்துருச்சு, எலுமிச்சம்பழமும் வந்துருச்சு, தண்ணி வந்தாச்சு. இனி என்ன வரணும் உனக்கு? வந்துடுவில்லை? நீ டாப்பில் வந்துடுவில்ல? அடுத்த வாட்டி நான் வரக்கும் நீ வந்துடுவில்ல? கட்டாயம் வந்துடுவில்ல? வரணும். நீ வரலின்னா என்ன பண்ணுவேன்? உன்னைய என்ன பண்ணுவேன்? கை விரல் எடுத்து போடுவேன். கரெக்டா? இது சேலஞ்சு. ஓகே தானே? நான் வரக்கு எப்படி ஒரு 4-5 மாதம் ஆகும். ஆனதுக்கு நீ வந்துடணும். வந்துடுவில்ல? இப்போ சேலஞ்சு எப்படி காமிப்பேன்? சேலஞ்சு எப்படி காமிக்கணும்னு சொன்னவனுக்கு அந்த கட்டை வரல மேலே தூக்கி காமிக்கணும். நல்லா காமி. திருப்பு. காமிச்சிட்டியா? அப்போ எனக்கு நீ சேலஞ்ச் பண்ணிட்டேன். கேட்டுதானே? ஓகே. மாரியப்பன் முருகப்பனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டாப்புல. ஓகேயா? கள்ளழகர் ஆணையா, 18ஆம் படி கருப்புராய ஆணையா, மேலே பழமுதிரிச்சோலை முருகன் மேலே ஆணையா. சரிதானே? அற்புதம். இன்றைக்கி நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில். இன்றைக்கி தேதி எத்தனை? 7. என் வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நம்பர் 7. அது இன்றைக்கி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தருது. சரியா? உன்னை பார்க்குறக்காகவே இங்கே வந்திருப்போம் போல இருக்கு. சரியா? அண்ணன் நீ என்றைக்கும் மறக்கக்கூடாது. சரியா? நான் இதில் இருக்கேன், ரோட்டரியில் இருக்கேன். இதில் இருக்கேன், ரோட்டரி என்ன பண்ணுது? உலகம் முழுசும் ஹெல்ப் பண்ணுது, சமுதாய சேவைகளை பண்ணுதா இல்லையா? பண்ணுது. சரியா? அதுதான் உனக்கு இனி பண்ண போகுது. உனக்கு வேலை வாங்கி தரப்போகுது. சரியா? மாற்றம் இல்லை, நிச்சயம் நடக்க போகுது. உன்னை மதுரையில் இருக்க ரோட்டரிக்காரங்க வந்து பார்க்க போகிறாங்க. சரியா? உனக்கு உன்ன மாதிரி எங்களுக்கு 25 பேருக்கு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வாழ்க்கையை நல்லா மேலே வர்றதுக்கு உதவி பண்ண போகிறாங்க. பண்ணுவாங்களா இல்லையா? கட்டாயமாக பண்ணிடுவாங்க. இதுதானே? ரோட்டரி உலகம் முழுசும் அதுக்காக தான் இருக்குது. ஓகே? எஸ், ரோட்டரி இஸ் ஆல்வேஸ் கிரேட். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் எங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், சர்வீஸ் எபோவ் செல்ஃப். தன்னை மீறியும் உதவி செய். உனக்கு இல்லைனாலும் உதவி செய்யுன்னு சொல்லுது. நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். சரிதானே? we will do it.
ஓகே ஓகே மாரியப்பா. ஓகே சார். சேலஞ்ச் சேலஞ்ச் சார். சேலஞ்ச் சூப்பர் சேலஞ்ச் அட்டகாசம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லதே விரும்ப முருகானந்தன் ஜெய்புலி சேனலுக்காக.